இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த 3ஆம் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அதை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ 75,000 1 லட்சம் வரை கடன் பெற்ற 2.38 லட்சம் விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடனை தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. முன்ன 75,000 அதுதான் ஹையஸ்ட் கடன் தாங்க. இப்போ 1 லட்சம் வரை கடன் பெற்றுள்ள 2,38,000 விவசாயிகளுக்கு 75,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டு முதல்வர் விஜய் பேசியதாவது, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழகம் விவசாயிகள் நம் உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாயம் மட்டுமே. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தாவேக அரசு பல்வேறு நிதி நெருக்கடியின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த மே 25 சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெற்றிருந்த கடனில் 50,000 வரை கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பின்பு விவசாய அமைப்புகளின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் 50,000 வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையும், 75,000க்கு மேலே கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி அப்படின்றத அறிவித்தாங்க. அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதில் கடந்த ஜூலை 31 வரை 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகள் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விவசாய சங்க அமைப்புகள் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 7 விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள், மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 அல்லது 5 ஆண்டுகால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்தது. கடந்த 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021-26 வரையிலான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்பொழுது இல்லை. இந்த ரிசர்வ் வங்கியின் கடந்த 2025 ஆண்டு நவம்பர் 28 இட்ட கடிதத்தில் அரசு வங்கியுடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பட்டு நடைமுறைகளை பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45 to 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முதன்மையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்திருக்குங்க. இதன் ஆகியவற்றை கருத்தில் கொண்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ட்டு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால் 75,000 ரூபாய் கடன் பெற்றவர்களுக்கு 100% முழுமையாகவும், 75,000 1 லட்சம் ரூபாய் பெற்ற பயிர்க்கடன்களுக்கு 75,000 வரை, 1 லட்சத்துக்கு மேலே பயிர்க்கடன் பெற்றிருந்தால் 35,000 வரை தள்ளுபடி. இதன் மூலம் 75,000 முதல் 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2.38 லட்சம் விவசாயிகளுக்கு 75,000 தள்ளுபடியை வழங்குறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 வரையிலான கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால் கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் 953 கோடி நிதிச்சுமை ஏற்படும். எனினும் தமிழக விவசாயிகளின் நலனில் நமது நலன் உள்ளது என்றதை கருதி 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டாருங்க. சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசியதற்கு முதல்வர் விஜய் சாரி கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறாருங்க. சட்டப்பேரவையில் சுகாதார வருவாய்த்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் சில கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதையடுத்து அமைச்சர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப் போவதாக பேரவைத் தலைவர் ஜெயசெட்டி புகார் அளித்தார். திமுகவின் பெயரை சொல்லி அமைச்சர் பேசுவது என்ன நியாயம்? அதற்கு நாங்களும் பேசினால் எப்படி பேரவை நடத்த முடியும்? முன்னாள் முதல்வர் என்று குறிப்பிட வேண்டும், பெயரை சொல்லக்கூடாது. அதை கடைபிடித்தால் பிரச்சனை இருக்காது அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உங்கள் விஜயின் தலைவரின் பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியது தான் தவறு. அவரின் சார்பில் நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு விவாதத்துக்கு அந்த பதிலை குறிப்பிட்டு முடிச்சு வச்சாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. 1 லட்சம் வரை கடன் வாங்கியவர்களுக்கு 75,000 உடனடியாக தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை மாற்றிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா புதிய பயிர்க்கடன் நிறைய பேர் விடுபட்டவர்களுடைய பட்டியல் இதெல்லாம் வந்துடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.